நீங்க ஒரு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா எப்போ இருக்கிற மாதிரி இல்லாம உங்களோட வீடே ரொம்ப ரொம்ப சைலண்டா இருக்கு. என்னடா இது இவ்வளவு சைலண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க வெளியே போய் பார்த்தா வெளியே யாருமே இல்ல. ஊரே அமைதியா இருக்கிற அந்த டைம்ல குதிரைங்க வர சத்தம் மட்டும் உங்களுக்கு கேக்குது. அந்த சத்தம் வர பக்கத்தை நீங்க திரும்பி பார்த்தா அங்க ஒரு 4 பேர் பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி கலர் கலரா 4 குதிரையில வந்துட்டு இருக்காங்க. இந்த 4 பேர் குதிரையில வர்றதுதான் உலகம் அழியறதுக்கு காரணமா இருக்கும்னு பைபிள்ல போட்டிருக்கு. இந்த 4 பேர் யாருங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரியே உங்களுக்கு வேற ஏதாச்சும் பத்தி வீடியோ வேணும்னாலும் அதை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த 4 பேரையுமே 4 ஹார்ஸ்மேன் ஆஃப் அப்பாகலிப்ஸ்னு சொல்லுவாங்க. பைபிள்ல இருக்கிற புக் ஆஃப் ரெவலேஷன்ல இவங்க 4 பேர்த்த பத்தி மென்ஷன் பண்ணிருக்கு. இப்ப இவங்க எதனால வராங்கன்னா, ஒருவேளை உலகம் அழியறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னா உலகத்துல இருக்கிற ஒரு 7 சீல்ஸ் பிரேக் ஆகும். அதுல ஒவ்வொரு சீல் பிரேக் ஆக அதை உடைச்சிட்டு புதுசா ஒவ்வொரு ஆள் வருவாங்க. அந்த மாதிரி முதல் 4 சீல் பிரேக் ஆகும்போது இந்த 4 ஹார்ஸ்மேன் வருவாங்க. முதல் சீல் பிரேக் ஆகும்போது அதுக்குள்ள இருந்து வெள்ளை குதிரையில ஒருத்தர் தலையில ஒரு கிரவுன் மாட்டிட்டு அம்ப வச்சுக்கிட்டு வெளியே வருவாங்க. இவங்க போற எல்லா பக்கத்துல இருக்கிற நாட்டையுமே இவங்க இன்வைட் பண்ணி அதை கேப்சரும் பண்ணுவாங்க. கேப்சர் பண்ண நாட்டில் இருக்கிற மக்கள் கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி இருந்து அவங்களுக்கு பொய்யான ஒரு ஹோப்பை கொடுப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மக்களோட மைண்ட் எல்லாம் கொலாப்ஸ் பண்ணி அவங்கள நிம்மதியே இல்லாம ஆக்கி ரொம்ப கஷ்டப்பட வைப்பாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க எந்த பக்கம்லாம் போனாங்களோ அந்த பக்கத்துல எல்லாம் புதுசா வைரஸும் டிசீசஸும் பரவ ஆரம்பிக்கும். இதை இப்போதைக்கு எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, உலகத்துல இருக்கிற கரப்டடான கவர்மெண்டோடையும் புதுசா வர வைரஸும் இந்த ஒயிட் ஹார்ஸ்மேனால தான் வருதுன்னு நினைக்கிறாங்க. இவங்களோட நோக்கம் மக்களை கொல்றது கிடையாது, அவங்களோட நிம்மதியை அளிக்கிறது மட்டும்தான். இந்த ஒயிட் ஹார்ஸ்மேன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற 2வது சீலும் பிரேக் ஆகும். இந்த 2வது சீல்ல இருந்து ரெட் கலர் குதிரையில ஒருத்தவங்க வருவாங்க. ஆனா இவங்க வரதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, ஒயிட் கலர் குதிரையில இருக்கிறவங்க இந்த உலகத்துக்கு வந்து மக்களுக்கு நிம்மதியே இல்லாம ஆக்கினா மட்டும்தான் ரெட் கலர் குதிரையில இருக்கிறவங்கனால வர முடியும். இவங்க கையில ரொம்ப பெருசா ஒரு கத்தி வச்சிருப்பாங்க. இவங்க எந்த பக்கம் எல்லாம் போறாங்களோ அந்த பக்கத்துல எல்லாம் வார் நடக்க ஆரம்பிச்சிடும். வார்னு மட்டும் இல்ல, எல்லா வகையான சண்டைகளும் நடக்கும். இவங்க டைரக்டா எந்த மக்களையுமே கொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க போற பக்கம் ஃபுல்லா மக்கள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சுப்பாங்க. இப்படி அவங்களையே மாத்தி கொண்டு கடைசியில உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே குடும்பம் இல்லாம போய் வாழ்றதுக்கு ஒரு நாடும் இல்லாம போய் கடைசியில அவங்களோட நம்பிக்கையும் இல்லாம போயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரெட் ஹார்ஸ்மேன் வாரெல்லாம் கிரியேட் பண்றது கிடையாது. அவங்க மக்கள் மறைச்சு வச்சிருக்கிற ஹேட்ரட மட்டும்தான் வெளியே கொண்டு வராங்க. இந்த ரெட் ஹார்ஸ்மேன் கிட்ட இருந்து தப்பிக்க மக்களோட மனசுல உண்மையாவே ஹேட்ரட் இல்லாம இருக்கணும். ஒருவேளை ஹேட்ரடே இல்லைன்னா இந்த ரெட் ஹார்ஸ்மேனால எந்த ஒரு சண்டையுமே கிரியேட் பண்ண முடியாது. ரெட் ஹார்ஸ்மேன் போனதுக்கு அப்புறம் 3வது சீலுக்குள்ள இருந்து பிளாக் ஹார்ஸ்மேன் வெளியே வருவாங்க. ரெட் ஹார்ஸ்மேன் போற எல்லா இடத்துலயுமே வாரால மக்கள் உடனே செத்துருவாங்க. ஆனா இவர் எந்த இடம்லாம் போறாரோ அந்த இடத்துல எல்லாம் பஞ்சம் வந்துடும். இதனால மக்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடும் இருக்காது, பணமும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் எல்லார்கிட்டயும். இவர் ஒரு பிளாக் கலர் குதிரையில தராசை வச்சுட்டு வருவாருன்னு சொல்றாங்க. இந்த தராசு எதை குறிக்குதுன்னா, சொசைட்டில இருக்கிற இன்இக்வாலிட்டியை தான். இந்த இன்இக்வாலிட்டியை சரி பண்றதுக்காக இவங்க உலகத்துக்கு வந்து பஞ்சத்தை கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்படி பண்ணும்போது சாப்பாடுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். அப்படி கம்மியாயிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் ஏழையா இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனா போக போக இது பணக்காரங்களே அஃபெக்ட் பண்ணும். கடைசியில இந்த உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டயுமே சாப்பாடு இல்லாம போகும். அப்படி ஆகும்போது பணக்காரங்க ஏழைன்னு இல்லாம ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டு கடைசியில எல்லாருமே ஈக்குவல் ஆயிடுவாங்க. இவங்க வர இடத்துல மக்கள் உடனடியா சாகாம பசியால கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் சாவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நடக்காமையே ஸ்டாப் பண்ண முடியும். அது எப்படின்னா, இந்த பஞ்சம் வர ஸ்டார்ட் ஆனோன்னு மக்கள் எல்லாரும் பயத்துல சாப்பாடு எடுத்து பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பண்றதுனால பணக்காரங்க கிட்ட மட்டும்தான் சாப்பாடு இருக்கும், பணம் இல்லாதவங்கள்ட்ட சாப்பாடே இருக்காது. அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமே தடுக்க முடியும். 4வது கடைசியுமா பேல் கலர் குதிரையில ஒரு ஹார்ஸ்மேன் வருவாங்க. இவர் டெத்தை தான் குறிக்கிறாரு. மற்ற ஹார்ஸ்மேன் கொண்டு வர மாதிரி இவங்க எந்த ஒரு ப்ராசஸையும் கொண்டு வர மாட்டாங்க. இவங்க உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாலாம் இல்லாம மொத்தமாவே செத்துருவாங்க. மக்களை கொல்றதோட மட்டும் இவங்க நிறுத்தாம அவங்களோட சோல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் நரகத்துல விட்டு அவங்க பண்ணதுக்கான தண்டனையுமே இவங்க வாங்கி தருவாங்க. இவங்க 4 பேர் தான் 4 ஹார்ஸ்மேன் ஆஃப் அப்பாகலிப்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வேற ஏதாச்சும் வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.